ஐ நோ ஜெர்மனி. இப்போ ரீசெண்டாக நான் ஒரு இஷ்யூ சொல்கிறேன். ஒரு ஜெர்மனி கஸ்டமர் தான் எங்களுக்கு. அவரை ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ காலில் எடுத்துகிட்டு இருக்கோம். நான் பேசல, கோஃபவுண்டர் சந்துரு பேசுகிறேன். தெரியாமல் ஆட்டோ ரெக்கார்ட் ஆகிடுச்சு. ஓயோ. உடனே கட் பண்ணிவிட்டு சாரி இப்போதான் நீங்கள் பேச முடியாது சாரி அப்படின்ட்டு அவ்வளோதான். அதோட அந்த கான்வர்சேஷன் ஸ்டாப்ட், அவ்வளோதான். ஸோ எப்படி அங்கே இந்த டேட்டா? ஆமாம், ஜெர்மனியில் வந்து டேட்டாவை ரொம்ப வேல்யூ பண்ணுவாங்க. எக்ஸாக்ட். நான் என்னுடைய ஃபஸ்ட்டு பாஸ் வந்து மேக்ஸிமிலியன் ஃப்ரே. அவர் வந்து ரிட்டையர் ஆகிற ஸ்டேஜில் தான் என்னை ரெக்ரூட் பண்ணியிருந்தார். அவர்கிட்ட மொபைல் வந்து நம்பர் பேட் உள்ள மொபைல் தான் வச்சுருப்போம். அப்போவே ஐஃபோன், நான் உள்ளே போகும்போது இன்டர்னல் போகும்போது ஐஃபோன் 9 8 வச்சுருந்தேன். 6S 8 வச்சுருந்தேன். அப்போ அவர் வந்து கீபேடு ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த என்னன்னு கேட்டால், நான் எதுக்கு ஒரு அமெரிக்கன் கம்பெனிக்கு டேட்டா கொடுக்கணும் அப்படி தான் இருக்கும். நிறைய பேர்கிட்ட ஃபேஸ்புக் இருக்காது, நிறைய பேர்கிட்ட வாட்ஸ்அப்புங்கிற கல்ச்சரே இப்போ தான் வருது. ஸோ அவங்க வந்து அந்த ஜிடிபிஆர்னு சொல்லுவாங்க, ஜென்ரல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ரெகுலேஷன் அப்படின்னு. அது ரொம்ப ஃபோக்கஸ்டாக ரொம்ப குறியாக இருப்பாங்க. தன்னுடைய டேட்டா தன்னோடது, அது வெளியெல்லாம் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதில் இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ் மாடலிங்லாம் பண்ணுறது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. எங்கள் டெலிஃபோனிக்காலேயே சேல்ஸ் டீம் டு மார்க்கெட்டிங் டீம்னு கேட்டோன்னா தரமாட்டானுங்க டேட்டா. அதுக்கே ஒரு 4 சைன் போடணும். இன்ட்ரா மூமெண்ட்ஸே இருக்காது. அதெல்லாம் முடியாது எங்கால அப்படின்னு சொல்லுவானுங்க.